எல்லோருக்கும் வணக்கம். தாயின் சிறப்பென்ன? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. ராமபிரானின் தாயான கௌசல்யா காலமானாள். அந்த சமயம் ஸ்ரீராமர் அதிகமாக தான தர்மங்களை செய்தார். அப்போது செய்து கொண்டிருக்கும்போது அவருடைய குருவான வசிஷ்டர் அங்கு வந்தார். ராமர் வசிஷ்டரை வணங்கினார். சுவாமி, நான் நிறைய தான தர்மங்கள் செய்தேன். மேலும் கோடி பசுக்களை கோதானமும் செய்துவிட்டேன். இதனால் என் பிரியமான தாயின் மனம் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அல்லவா என்று கேட்டார். அப்போது வசிஷ்டர் சொன்னார், ராமா, நீ அறியாதது எதுவும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன் கேள். ஒரு சமயம் உன் தாய் உன்னை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள். அப்போது நான் எதிரில் வந்தேன். எனக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக தரையில் உட்கார்ந்திருந்தவள் உடனே இடக்கையை தரையில் ஊன்றிக்கொண்டு வெகு சிரமத்துடன் எழுந்து கொண்டாள். அந்த ஒரு சிரமத்திற்கு ஈடாகாது உன்னுடைய தான தர்மங்களும் கோதானமும் என்றார். ராமபிரான் இதை கேட்டவுடன் அவருடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். தாய்க்குதான் முதலிடம். தாய்தான் முதல் கடவுள். தாய் தந்தையை காண்பிப்பாள். தந்தை குருவை தேர்ந்தெடுப்பார். குரு நமக்கு கடவுள் யார் என்று சொல்லித் தருவார். முதலில் தாயை நாம் வணங்கி மரியாதை செலுத்தி தினம்தோறும் பகவானையும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.